இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்ட் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. வணக்கத்தக்க வாழ்வும் பெயருக்கு ஏற்ற அருளும் ஆசீரும் கொண்டவர் பெனடிக்ட். தந்தையின் இல்லத்தையும் செல்வத்தையும் துறந்து கடவுள் ஒருவரையே மகிழ்விக்க விரும்பி தூய வாழ்வின் நெறியை தேடினார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறைப்பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 8 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள்.
பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைந்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன், எப்ராஹிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர், ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளந்தல செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஒட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவிற்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இன்று நாம் புனித பெனடிக்ட் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். துறவி என்பவர் யார்? அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? அவர் வாழ்வதற்குரிய நெறிமுறைகளும் கடமைகளும் என்ன என்பதை அற்புதமாய் தன்னுடைய நூலின் வழியாக வெளிப்படுத்தியவர். வெறும் எழுத்துக்களால் மட்டுமல்ல, அதை தன் வாழ்க்கையிலும் செய்து காண்பித்தவர். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தையின்படி நாம் எவ்வளவுதான் கடவுளை விட்டு விலகிச் சென்றாலும், கடவுளுடைய பார்வையில் தீயது செய்தாலும், ஆண்டவர் நம்மீது இரக்கத்தை பொழிகின்றார். ஒருபோதும் அவர் நம்மீது கோபம் கொள்வதில்லை. அவர் நம்மீது அன்பு காட்டுகிறார் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை சுவைக்கிறவர்கள், கிறிஸ்துவின் இரக்கத்தில் வாழ்கிறவர்கள் அவரின் சீடர்களாய் சான்று பகர அழைக்கப்படுகிறோம். விண்ணரசை அறிவிக்க, உடல் நலம் குன்றியவர்களை குணமாக்க, பேய் பிடித்தவர்களுடைய வாழ்வில் இன்னும் நல்லதொரு வாழ்க்கையை அவர்களுக்கு கட்டமைக்க, கொடையாக பெற்ற அனைத்தையும் கொடையாகவே கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அழைப்பின் மேன்மையை உணர்வோம், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென். என் மக்களுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியதும் நானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இந்த இறைவார்த்து பகுதியை உள்ளடக்கியதுதான் முதல் வாசகத்தின் சாரம்சம். என் மக்களின் மீது நான் மிகுந்த அன்பு கூர்ந்தேன். அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தேன். ஆனால் அவர்கள் என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். கடவுள் மிகுந்த வருத்தத்தோடு, வேதனையோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆம், நான் எவ்வளவு அவர்களை நேசித்தோனோ அவ்வளவு என்னை அவர்கள் வெறுத்தொதுக்கினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு எதிராக நான் கோபம் கொள்ளவில்லை, அவர்களுக்கு எதிராக நான் செயல்படவில்லை. மாறாக என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்க பிரியமானவர்களே. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை நான் கொட்ட மாட்டேன். கடவுள் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக விளக்கி கூறுகிறார். என் மக்களை நான் அன்பு செய்கிறேன். அவர்கள் என்னை விட்டு விலகிச் சென்றாலும், என் கட்டளைகளை மீறினாலும், பாவம் செய்தாலும், மீண்டும் மீண்டும் எனக்கு துரோகம் இழைத்தாலும், நான் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறேன், அவர்கள் மீது அன்பு கொள்கிறேன். அவர்கள் எனக்குரியவர்கள் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்தவர்தான் இன்றைய நாளினுடைய புனிதராக நாம் கொண்டாடுகின்ற புனித பெனடிக்ட் அவர்கள். இத்தாலி நாட்டில் வாழ்ந்தவர்.
ஒரு சமய சீர்திருத்தவாதி என்று இவர் அழைக்கப்படுகிறார். காரணம், மேற்கத்திய துறவரத்தினுடைய தந்தை என்றே இவர் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறார். இவர் 12 மடங்களை தோற்றுவித்து ஒவ்வொரு துறவியும் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், கடவுளுக்குரிய தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்குரிய சட்ட திட்டங்கள் என்ன என்பதை தெளிவாக தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டு காட்டி அதை அனைத்து துறவிமார்களும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி காலகட்டத்தில் மோந்தேசே கசினோ என்கிற இடத்தில் ஒரு மலை அடிவாரத்தில் தனிமையில் தன்னுடைய நேரத்தை கடவுளோடு செலவிட்டு அந்த இடத்திலேயே இறைவனடி சேருகிறார் இந்த புனிதர். தனது 20 வயதில் உலக வாழ்க்கையை வெறுத்துவிட்டு ரோமைக்கு வெளியே ஒரு வனவாசியாக தனிமையாக வாழ்ந்து கொண்டு வந்தார். தனிமையில் எப்பொழுதும் இறைவனை பற்றி சிந்திப்பதில், தியானிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டார். துறவிகளுக்கான கடுமையான சட்ட திட்டத்தினால் பிற துறவிகள் எல்லாம் இவர் மீது கோபம் கொள்ளுகிற அளவிற்கு, ஏன் ஒரு படி மேலே போய் நஞ்சை வைத்து இவரை கொல்லுவதற்காக அவர்கள் சதி திட்டம் தீட்டினார்களாம். அப்படியாக நஞ்சு கலந்த உணவை இவர் முன்பாக கொண்டு வந்தபோது அந்த உணவினை இவர் ஆசிர்வதித்திருக்கிறார். அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நிலையிலேயே கொண்டு வந்த பாத்திரமானது துண்டு துண்டாக உடைந்து போனதாம். பிரியமானவர்களே, புனித பெனடிக்ட் பதக்கம் என்று ஒரு பதக்கம் உள்ளது, $. இதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பக்கம் பெனடிக்டினுடைய படமானது பொறிக்கப்பட்டிருக்கிறது, மறுபக்கத்தில் சிலுவையும் அதனை சுற்றி அதன் மீது லத்தீன் எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. 1947 பவேரியா என்கிற இடத்தில் ஒரு சூனியக்காரி இவ்வாறு இந்த $ஐ பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதாவது, யார் யாரெல்லாம் இந்த பதக்கத்தை அணிந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் என்னுடைய சூனிய மந்திரமானது பலிப்பதில்லை என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, துறவற வாழ்வு என்பது புனிதமான வாழ்வு, அது தூய்மையான வாழ்வு, கடவுளுக்குரிய வாழ்வு. எனவே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்வை அற்புதமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்தான் புனித பெனடிக்ட். அவருடைய விழாவினை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளில் நாமும் தூயதொரு வாழ்க்கை வாழ்வதின் வழியாக, புனித வாழ்க்கை வாழ்வது வழியாக கடவுளின் அன்பு சீடர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதற்கான அடிச்சுவடுகளை எடுத்து சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி. யார் கடவுளுடைய சீடராக இருக்க முடியும், யார் இயேசுவை தன்னுடைய வாழ்வில் முழுமையாக பின்பற்றி நடக்க முடியும் என்றால், எவர் விண்ணரசை பற்றிய நற்செய்தி அறிவிக்கிறாரோ, எவர் நலம் குன்றியவர்களை குணமாக்கி அவர்களை கிறிஸ்துவின் பால் அழைத்து கொண்டு வருகிறாரோ, தீய ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள், பேய்களினால் வாட்டி வதைக்கப்படுகிறவர்களுடைய அந்த தீய நாட்டத்தை, பேய் பிடித்த அந்த இழிநிலையை அவர்களிடமிருந்து அகற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக திகழ்வது, இறந்தோரை உயிர் பெற்றக்கூடிய வல்லமையை நிகழ்த்தி காட்டுவது. ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இப்படிப்பட்ட சின்ன சின்ன அற்புத அதிசயங்களை கூட ஒருவரால் செய்ய முடியும். அவரால் அன்றி மாறாக கிறிஸ்துவின் வல்லமையினால், கிறிஸ்துவின் ஆற்றலினால், கிறிஸ்துவின் பெயரினால் நாம் செயல்படுகின்ற உண்மையான உணர்வினால் இந்த அற்புத அதிசயங்களை கூட நம்மால் செய்ய முடியும். ஏனென்றால் இறை வார்த்தை சொல்லுகிறது, கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் அருளை, இயேசுவின் ஆசீரை, இயேசுவின் நன்மையை, இயேசுவின் மன்னிப்பை, இயேசுவின் இரக்கத்தை, இயேசுவின் அன்பை கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள். கொடையாக கொடுங்கள்,
கொடையாக கொடுக்கிற போது இயேசுவின் அன்பு சீடர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து விண்ணரசை, இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்ப முடியும். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும், ஊழியத்தில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காக்கும் நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாகம் நீ, இருளின் தெய்வம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான், தடுமாறினேன், கண்மூடினான், வழிமாறினே. தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாராட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேலை படியளப்பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும் சகோதர சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித பெனடிக்டினுடைய தூய்மையையும் அவரது அர்ப்பண வாழ்வையும் பின்பற்றியவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருணையே பரமன். பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமர ஸ்தலமென கொண்ட ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே.